காமராஜர்னாலே இப்போ ஐஏஎஸ் அகாடமி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னால பேரண்ட்ஸுக்கான ஒரு அட்வைஸ். ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஆஸ்பிரண்டோட கனவுகளை நினைவாக்குற ஒரு ஸ்ட்ராங் கைடிங் ஃபோர்ஸ். டெடிகேஷன், டிசிப்ளின் அண்ட் கண்டினியூஸ் மென்டார்ஷிப் மூலமா பல பேரோட லைஃபை சீராக்குற ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி தான் நம்ம கூட இந்த பாட்காஸ்ட்ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தி ஹானரரி டைரக்டர் ஆஃப் காமராஜ் ஐஏஎஸ் அகாடமி, டாக்டர் காமராஜ் வித் அஸ் ஃபார் தி பாட்காஸ்ட். அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், செட்பேக்ஸ் அண்ட் சக்ஸஸ் பத்தி இந்த பாட்காஸ்ட்ல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருக்கீங்க. நிறைய பேருக்கு உங்கள் அகாடமிலேருந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படித்து வெளில வந்திருக்காங்க. ஸோ சச் அ இன்ஸ்பைரிங் பர்சனுக்கு கண்டிப்பாக யாராவது இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்கல்ல சார், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நேச்சுரலி இந்த கேள்விக்கு என்னுடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் தான் எப்பயுமே எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஒரு படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க அவரை. படிக்காத மேதை இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணிருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இட்ஸ் சச் அ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் என்ன கூட வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ப்ரிப்பரேஷனுக்கே எனக்கு தூண்டுச்சு. அதனால் என்னுடைய முதல் இன்ஸ்பிரேஷன்னா எப்பயுமே பெருந்தலைவர் காமராஜர் தான். சார், இந்த ஐஏஎஸ் அகாடமி ஓப்பன் பண்ணோன்ற ரியல் ரீசன் பிஹைண்ட் இட்? சரி, அவரை சொல்லும் போதே கல்வி கண் திறந்த காமராஜர் தான் சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு பிறந்தநாளை கல்வி திருவிழா தான் அறிவித்து கொண்டாடிட்டு இருக்காங்க. காமராஜர்னாலே மறுபெயர் கல்வி தான். அப்படிங்கும்போது இட் இஸ் ஆப்வியஸ்லி ரைட். ஸோ இதுதான் கல்வி தான். அதாவது கல்வி மூலமாக தான் ஒரு சிறந்த நாட்டை உருவாக்க முடியுங்கிறது காமராஜருடைய தீராத நம்பிக்கை. இந்த காமராஜரோட நம்பிக்கையும் அதுதான். இப்போது ஐஏஎஸ் அகாடமி இந்த அரவுண்ட் மீன் போட்டிங்கனாலே நிறைய லிஸ்ட் அவுட் ஆகும் சார். பட் ஒன் யூனிக்னஸ் மற்ற அகாடமியில் இல்லாதது இந்த அகாடமியில் இருக்குது அப்படின்னா என்ன யூனிக்னஸ்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் ஸோ வி ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ். எங்களுக்கு இவ்வளோ அவேர்னஸும் கிடையாது, அதை ஒரு வழி நடத்துகிற அளவுக்கு அகாடமிஸும் கிடையாது. தட் வாஸ் கவர்மெண்ட் அகாடமி. இப்பயும் இருக்குது. இப்பயும் கவர்மெண்ட் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்வன் ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அரசாங்கமே இந்த வேலையை பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பொறுப்புணர்ச்சி எடுத்து நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு இது. நாங்கள் அந்த காலத்தில் படிக்கும்போது டெல்லி போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. டெல்லி போய் படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை எங்களுக்கு. ஆப்வியஸ்லி நான் காமராஜருக்கான பேரன் தான், அதனால் எங்கிட்ட வசதி இருக்காது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு எண்ணம் வருது, எளிய மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பொருளாதாரத்தை பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஓகே, பணம் இருக்காது, ஆனால் மனம் இருக்கும். மனம் இருந்தால் போதும், பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த அகாடமி. சரி, இப்போது நல்லது பண்ணணும்னு நினச்சாலே அதை கெடுக்கிறதுக்குனே 4-5 பேர் கண்டிப்பாக வருவாங்க சார். ஸோ அதுவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இத்தனை வருஷம் நம்ம லெகசியாக பார்த்துட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக டெஃபினட்டாக டவுன்ஃபால்னு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒன் திங் இதுதான் என் மைண்டில் இருக்கும், எனக்கு ஏதாவது ஒரு டவுன்ஃபால் வந்ததுன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நோக்கி அதை எதிர்த்து நான் போராடுவேன் அப்படின்னா என்ன சார் நீங்கள் யோசிச்சு வச்சுப்பீங்க? என்ன சார் மைண்டில் ஓடும் உங்களுக்கு? சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்லதுக்கும் 4 பேர் இருப்பாங்க, கெட்டதுக்கும் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் யாருங்க? ஆன்லுக்கர்ஸ் தான் இருப்பாங்க. நமக்கு வேண்டியவங்களாக இருக்க மாட்டாங்க. நமக்கு வேண்டியவங்க சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது எப்பயுமே நமக்கு வேண்டாதவங்க 4 பேர் இருந்தால் வேண்டியவங்க 4 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட திண்ணமான நம்பிக்கை. டோன்ட் லூஸ் ஹோப். எதுவாக இருந்தாலும் கடைசியாக ரைட் சாதிக்கிற அந்த சாதனை என்னதான் உங்களுக்கு கூட இருக்கவங்க ஹெல்ப் பண்ணாலும் கடைசியாக சாதிக்க போகிறது நீங்கள் தான். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த 4 பேரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும், முன்னேறிடுவோம். இது என்னுடைய அனுபவம் கூட. சரி, இப்போ நம்ம அகாடமி சைடு வரும் சார். இப்போது ஜென்ரலாகவே யூபிஎஸ்சி, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் படிக்கணும், திருப்பி ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்றாங்க. நம்ம தான் ஸ்கூல் பாஸ் அவுட் ஆகிட்டோம், எதுக்காக நம்ம திருப்பி அகெயின் ஸ்கூல் புக்ஸ் படித்து வரணும் சார்? அதாவது முதல்ல 6th to 12th புக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்களே, ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸாம் இது வந்து வி கேனாட் கால் திஸ் அஸ் ஜிகே. பொது அறிவுன்னு சொல்ல மாட்டாங்க, பொது பாடங்கள்னு சொல்லுவாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ். தட் மீன்ஸ் படித்த விஷயங்களை அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் தேவை. அதுக்காக தான் அந்த ஃபவுண்டேஷனை அதை படிக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஸ்கூல் படித்தவங்க தானே, அப்புறம் ஏன் திருப்பி 6th to 12th படிக்கணும்? ஏன்னா நம்ம படிக்கிறது மார்க் வாங்குறதுக்காக, வாழ்க்கை கல்வி படிக்கிறது கிடையாது. ஸோ த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு மேக் யூ அ ஹியூமன், ஒரு பெட்டர் ஹியூமன் சொல்லணும். அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் டு பிகம் ஏ டாக்டர், இன்ஜினியர், ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்டர், அது கிடையாது பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். அதை உணர்ந்து படித்தாலே போதும், நம்ம கல்வியில் சிறந்து விடலாம். இப்போ வள்ளுவர் சொல்லியிருப்பார், கற்க கசற்ற
கற்ற பின் நிற்க அதற்கு தேவை. கற்ற பின் எதை படிக்கிறியோ படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி நில்லு. அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அந்த பார்ட்டை மிஸ் பண்ணுறோம். அதை திருப்பி நம்ம ரீகால் பண்ணுறதுக்காக தான் 6 to 12 ஸ்கூல் புக் படிக்கிறோம். அண்ட் அது வந்து நீங்கள் எல்லாமே மொத்தமாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. செலக்டிவ் ரீடிங் போதும். ஸோ அதை செலக்டிவாக எதை படிக்கணும், ஏன் படிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சு படித்தாலே போதும். அந்த கனெக்ட் இந்த எக்ஸாமுக்கு ஏன் அதை கேட்குறாங்க, ஸோ அந்த பர்பஸ் இருக்குல்ல, அந்த பர்பஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி படித்தா போதும், இந்த விஷயம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு மெக்கானிக்கலாக எல்லாரும் படிக்கிறாங்க நம்மளும் படித்தோம்னா அது யூஸ் கிடையாது. ஓகே ரைட். ஸோ கனெக்ட் வித் த சிலபஸ். சார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம், இந்த லெசன் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்கிப்பே பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னா ஏதாவது இருக்கா சார்? ஜஸ்ட் லிஸ்ட் அவுட். அதாவது நம்ம அந்த ஆர்வம் வந்துடுச்சு, நான் அந்த எக்ஸாம் எழுத போகிற முடிவு பண்ணிட்டாலே முதல்ல நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். அப்போ பொது அறிவுன்னு சொல்லுவோம். பேப்பர் ரீடிங் இஸ் மஸ்ட். பேப்பரில் நியூஸ் வரப்போகுது, பேப்பரில் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, மகளிர் இடஒதுக்கீடு பில்லு பாஸ் பண்ண போனாங்க, அது தோற்கடிக்கப்பட்டதெல்லாம் நியூஸ் பார்த்தோம். அப்போ எதில் வருது சப்ஜெக்ட்டு? அது பாலிட்டி. ஓகே, அப்போ அரசியல் அமைப்பு பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒரு இன்றியமையாத சப்ஜெக்ட், இன்டிஸ்பென்சிபிள் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன். தென் என்ன பார்க்குறீங்க, ஈரான் வார் நடக்குது, இந்தியாவில் ஆயில் ப்ரைஸஸ் ஏறுது, அப்போ பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம், ரைட்? ஸோ நம்ம ஆர்டிமிஸ் 2 சுற்றி வந்துச்சு சந்திரனை, சயின்ஸ் அண்ட் டெக். ஓகே ரைட். ஸோ அப்போ நமக்கு அடுத்து என்விரான்மெண்ட் என்ன நடக்குது, இப்போ இன்றியமையாத சப்ஜெக்ட்னா முதல்ல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ரைட்? ஸோ இது மட்டும் இல்லை, ஏன் நடக்குது சில விஷயம் தெரியும். இப்போ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 5-6 பாடங்கள், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கோம். இதில் நீங்கள் பெரிய நிபுணத்துவம் வேணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதை பற்றி ஒரு பொதுவான புரிதல் இருந்தால் போதும், இந்த பரீட்சைக்கு போதும். சார், நீங்கள் எப்படி சார், உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி சார், நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சாரா, மாதிரி சார் வந்தாலும் ஐயோ சார் வந்துட்டாரே அப்படின்னு வாங்களா, இல்லை பசங்க இல்லை ஐ சார் வந்துட்டாரே அப்படி இருப்பாங்களா? அண்ட் நீங்கள் வீட்டில் எப்படி சார் இருப்பீங்க? நான் வந்து பொதுவாகவே இப்போ நான் ஐஏஎஸ் இன்டர்வியூ 2 முறை போயும் வாங்க முடியல. நீங்கள் கேட்டீங்க கூட அந்த அகாடமி ஆரம்பிக்கான காரணம், இது ஆரம்பித்தது எங்கள் அப்பா. அப்பாவுக்கு என்னென்னா, என் பையனால் முடியல, அதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுது. மற்ற பசங்க இந்த காரணத்தை இழந்துடக்கூடாதுக்காக, ஸோ அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும்னு ஆரம்பித்ததான் என்னோட தந்தை கனகவேல். அவர் தான் பெருந்தலைவர் காமராஜருக்கு இறுதி சடங்கு பண்ணவர். ஸோ இப்போது அவருடைய ஐடியாவில் ஆரம்பித்தது தான். அப்படிங்கும்போது இங்கே நான் பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்க படக்கூடாதுன்னு வந்தது தான் இந்த ஐடியா. அப்போது நான் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்லும்போது சொல்லுவேன், ரைட்? ஸோ ஒர்க் இஸ் பிளே. நீ வேலைக்கு போனால் என்ன பண்ணுவேன், 8 மணி நேரம் வேலை பார்ப்பியா, ரைட்? ஒழுங்காக வேலை பார்ப்பியா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல். அதேமாரி 8 மணி நேரம் உழைப்பக்கூடியது. மற்றபடி நீ ஒரு பெரிய ஒரு புத்தர் இருந்து ஞானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? நீங்கள் கேஷுவலாக இருங்க, படிங்க, ரைட்? ஆனால் படிக்க வேண்டிய டைமில் படிச்சிங்கன்னா போதும், பாஸ் பண்ணலாம். இதுதான் இது நான் வீட்டில் இருக்கிற நேரமே கம்மி தான், 3 நேரம். ஸோ இந்த இதுலேயே பாடம் அப்படின்னு இருந்துருவேன். வீட்டில் இருக்கும்போது பொதுவாக ஸ்ட்ரிக்டான, என் பொண்ணை கேட்டால் தெரியும், இருந்தாலும் பொதுவாக நான் ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா அது கண்டிப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளையும் கடுகடன் ஆக்கிக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுற விஷயம். எப்பயுமே இயல்பாக சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நிறைய வேலை நடக்கும். இது என்னுடைய இது. சார், we are about to end the podcast, பட் அதுக்கு முன்னாடி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னாலே ரொம்ப டஃப்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை போட்டு உட்காந்து படின்னு இந்த பேரண்ட்ஸ் போட்டு தொல்லை பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ படிக்கணும்னு நினச்சா கூட அது வந்து அவங்க வந்து படின்னு சொன்னதை கேட்டு நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வாட் அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? அண்ட் அதை அந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிற பசங்களுக்கு வாட் அட்வைஸ் யூ வில் கிவ்? ஸோ இது நல்ல கேள்வி. ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பேரண்ட்ஸுக்கான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஈவன் ஐ எம் ஏ பேரண்ட். ஓகே ரைட். ஸோ பசங்களை ஓவராக ப்ரெஷரைஸ் பண்ணாது. ஏன்னா படிக்கிறது அவங்க, கேள்வி கேட்குறது ஈஸி, படிக்கிறது தான், பதில் சொல்கிறது தான் கஷ்டம். ஸோ எழுத போகிறவங்க அவங்க. சரி, அதுக்காக அவங்ககிட்ட வந்து நீங்கள் படிக்க வேணாம்னு சொல்லுங்கள், ரைட்? அவங்க மேலே அக்கறையை காமிங்க, அட் சேம் டைம் சப்போர்ட்டை காமிங்க. இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணிடுறது கிடையாது. ஸோ இட் வில் டேக் 2 to 3 attempts ஃபார் அதர்ஸ். அண்ட் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2 to 3%. அதை முதல்ல உணர்ந்துக்கணும். இந்த எக்ஸாம் கொடுக்குற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பேரண்ட்ஸ் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். தே ஷுட் பி எம்பத்தட்டிக் டு த ரைட்ஸ் ஆஃப் தேர் சில்ட்ரன். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுங்க. மெட்டீரியல் சப்போர்ட் இஸ் செகண்டரி, மாரல் சப்போர்ட் கொடுங்க. உங்களால் முடியும்னு சொல்லி தன்னம்பிக்கையை வளர்த்து கொடுங்க. எங்களால் முடியல, ரைட்? நாங்கள் ஏன் இதுக்கு ஆசைப்படுறோன்னா, இன்னும் ஒரு நல்ல இடத்துல பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. கன்சர்னை அது அதட்டியோ கண்டிப்பாக இல்லை, அன்பால் புரிய வைங்க. இந்த சப்போர்ட் இருந்தால் போதும். கண்டிப்பாக இதுக்கு மேலே எதுவும் அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்பி சொல்லணும், ரெசிப்ராசிட்டி. பேரண்ட்ஸ் அந்த அளவு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து படிக்கணும். சரி, நான் சொல்லுவேன், யாருமே கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்கன்னு சொல்லுவேன். இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, முதல்ல அதை உணர்ந்துக்குவாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ட்ரை டு கனெக்ட் வித் த ஃபீல், அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். அதை புரிஞ்சிட்டாலே போதும், நீங்களே சந்தோஷம் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதை கடமைக்கு பண்ணக்கூடாது, ரைட்? நீங்கள் வேலை கிடைக்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் கடமையை செய்ய போகிறீங்க. அந்த கடமையை செய்கிறதுக்கே முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் போது தேடி படிக்கணும். அந்த க்யூரியாசிட்டி, காமன் சென்ஸ், கான்ஃபிடென்ஸ், கன்சிஸ்டன்சி, நிறைய வார்த்தைகள் சொல்லுவேன். இதை வந்து எப்பயுமே நம்ம ஒரே மனசோடு இருக்கணும். நீங்கள் படிப்புங்கிறது நான் சொல்லுவேன், கஷ்டப்பட்டு 14 மணி நேரம் படித்தேன் அப்படிலாம் தேவையில்லைங்க, ரைட்? நீங்கள் ஒழுங்காக 5 மணி நேரம் 6 மணி நேரம் படித்தாலும் பரவாயில்லை, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, ரைட்? ஸோ ஏன் படிக்கிறேங்கிறத புரிஞ்சு படிங்க. அண்ட் ஆல்சோ ரைட் கனெக்ஷனோட படிங்க. திஸ் இஸ் வாட், ரைட்? விரும்பி படிங்க. ஆட்டோமேட்டிக்காக தட் வில் பி ஈஸி டாஸ்க். சார், இவரை பற்றி நான் பேசாமல் இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதுன்னா அந்த கில்ட் என்னை போட்டு நச்சரித்து என்னை ஒரு விஷயம் பண்ணிடும் சார். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். ஸோ அவரோட அதாவது நம்ம ஜென்ரலாகவே நம்ம தாத்தா ஊருக்கு வந்து நிறைய பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு வந்து எல்லாம் குட்டி குழந்தையாட்டம் விளையாடிட்டு அப்படி இருப்பாங்க. ஸோ நம்ம தாத்தா தானே, நம்ம தாத்தாவாக இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளே பேசுகிறது உண்டு. ஸோ நீங்கள் சின்ன வயசில் இது நம்ம தாத்தா தானே அப்படின்னு பார்த்து இருந்து வளர்ந்து வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காரான்னு ஒரு அந்த ப்ரைட் மூமெண்ட் வரும்ல சார். அப்படி ஏதாவது நமக்கு நம்ம வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இதெல்லாம் தாத்தா வந்து சொல்லியிருக்காருடா, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீயும் அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது அட்வைஸஸ்? காமராஜரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல அவர் எனக்கு யாருன்னு சொல்லி தாத்தான்னு சொல்கிறேன். இப்போ வந்து அவர் வந்து இந்த நாட்டுக்கே தாத்தா தான். காந்தி தாத்தா மாதிரி தமிழ்நாட்டுக்கு காமராஜர் தாத்தா தான். இருந்தாலும் ஒரு ரத்த உறவுகளா எப்படின்னு சொல்லிடுறேன். அவருக்கு ஒரே ஒரு தங்கை, காமராஜர் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கை நாகம்மை. அந்த நாகம்மைக்கு 4 குழந்தைகள். அதில் மூத்தவங்க தான் எங்கள் ஐயம்மா, என்னுடைய கிராண்ட் மதர். மங்களம் அவங்க பேர், அடுத்து கமலாம்மாள், அடுத்து ஜவஹர் அண்ட் மோகன், 4 பேர் தான். இந்த 4 ஃபேமிலி தான். அதில் மங்களம் ஃபேமிலியில் வந்தவங்க தான் நாங்கள். ஸோ எங்கள் அப்பா கனகவேல், அவர் தான் பெருந்தலைவருக்கு இறுதி சடங்கு செஞ்சார். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரிமை எடுத்துக்கிறேன். ஓகே, மற்றபடி எல்லாருமே பேரன் தான், அவருக்கு பேத்திகள் தான். ஓகே, நீங்களும் தான், உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, ரைட்? சரி, அந்த இதில் வரும்போது, லெகசியில் வரும்போது, நான் பிறந்து 2 மாதத்தில் அவர் பெருந்தலைவர் இறந்துட்டார். நான் அவருடைய கடைசி பிறந்த நாள் அன்னைக்கு ஜூலை 15 நான் பிறந்தேன். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவர் இறந்துட்டார். குழந்தையா என்ன அவர் பார்த்துருக்கா எனக்கு அது தெரியாது. அதனால சொல்ல கேள்வி தான். இப்போ எப்பவுமே சொல்லுவோம்ல, இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது கிட்டத்தில் இருக்க பொருளோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவோம். அதுமாதிரி ஒரு சின்ன வளர்ந்து வரும்போதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ஒரு விவரம் தெரிஞ்ச ஆரம்பித்த பிறகு அவரை பற்றி விஷயங்கள் பேசும்போது பேர்பட்ட ஒரு மனுஷர் இருந்திருக்காரு. அவருடைய குடும்பத்தில் நம்ம இருக்கும்போது அதுவே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொண்டு வந்துச்சு. நம்ம இப்போ எப்படி இருக்கணும், அவரோட 1% நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சு. கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அதாவது சதா எப்பயுமே நாட்டோட சிந்தனை. நீங்கள் கேட்பீங்க, காமராஜர் ஃபேமிலி சொல்லிக்கிறோம். ஏன் சார் நீங்கள் யாருமே லைம் லைட்டில் பெருசாலாம் இது பண்ணலன்னா, அவர் சொன்ன விஷயம், யார் அரசியல், எங்கள் அப்பா வந்து ஸ்டூடெண்ட் காங்கிரஸில் இருந்தாங்க. அவர் சொன்ன ஒரே அட்வைஸ், ரைட், நாட்டுக்கு சேவை செய்ய நான் இருக்கிற போதும், நீ படித்து உன் குடும்பத்தை காப்பாற்று, அதுவே நீ செய்கிற சரி பெரிய சேவை. யாரும் நாட்டுக்கு பர்டனாக இருக்கக்கூடாது, உன்னை நீ காப்பாற்றிக்கோ. இதுதான் அதுக்கு ஒரே விஷயம், படிப்பு மட்டும்தான் மனுஷனை காப்பாற்றுங்கிறதுல ரொம்ப திண்ணமாக இருந்தார் அவர். அதுக்காக தான் அவர் அவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்துக்கிட்டார். சரி, நான் திருப்பியும் சொல்கிறேன், படிப்புன்னா மார்க் வாங்குறது கிடையாது. படிப்பு வாழ்க்கைக்கான கல்வியை கற்றுக்கிறது, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது, சரி நம்மளை நிலைநிறுத்திக்கிறது. அதுக்கு கல்வி வந்து இன்றியமையாது. அது வந்து பெருந்தலைவர் அவர் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் சொல்கிற விஷயம் அதுதான், கல்விங்கிறது தான். ஸோ அதுதான் நானும் சொல்கிறேன், தேடி படிங்க. ஸோ நிறைய விஷயங்களை படிங்க. அதுதான் நான் சொல்கிற அட்வைஸாக இருக்கும். இது வியப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய விஷயம் 1-2, அதாவது இப்போ நீங்கள் கேட்டவுடனே வாயடைச்சு போகுது. ஏன் அப்படின்னா 1-2 விஷயம் தான் சொல்லிடலாம். அவர் கால் பதிக்காத, அவர் தடம் படாத இடமே இல்லை தமிழ்நாட்டில். அந்தளவுக்கு அவருக்கு வரலாறு தெரியும், ஜாகிரபி பொறியியல் தெரியும். அவர் படிக்காதவர் தான், எக்கனாமிக்ஸ் தெரியும், சிறப்பான திட்டங்கள் கொண்டு வர. இன்றைக்கி பல அணைகள் சொல்கிறோம், டேம்ஸ் எல்லாமே காமராஜர் கட்டினது தான். ஸ்கூல்ஸ் கல்விக்கு அடித்தளம் போட்டவரே அவர் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். இது மட்டும் இல்லை, ஹீ இஸ் த ரியல் கிங் மேக்கர். நாட்டை 3 பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் நடிச்சிருந்தா ஆயிருக்கலாம், ஆனால் அவர் இல்லை, நான் நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு he was an ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட். சரி, நேருக்கு அட்வைஸ் கொடுத்தவர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து முப்படை தளபதிகள் இருக்குது. இந்த கான்செப்டுக்கான காரணமே காமராஜர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதை நான் இன்னொரு முறை வெறும் அவருக்குன்னே நம்ம ஒரு இது பண்ணி, ஏன்னா ஐ ஷுட் டெடிகேட் இட் டு. ஓகே, இன்றைக்கி வர ஜென்ரேஷனுக்கு தெரியும், இப்படி ஒரு ஆள் இருந்தார், இவ்வளோ விஷயம் நமக்காக தான் இவர் பண்ணாரா அப்படின்னு விஷயம் தெரியும். தெரிஞ்சிட்டாலே போதும், அவங்கவுங்க உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான். கண்டிப்பாக சார்.
த லாஸ்ட் ஃபார்மோஸ்ட் கொஸ்டின் சார். ஸோ நம்ம உங்கள் தாத்தா மாதிரி பெருந்தலைவர் மாதிரி நீங்களும் பப்ளிக் சர்வீசஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? நான் ஆல்ரெடி பப்ளிக் சர்வீஸில் தான் இருக்கிறேன். இன்னும் குறிப்பாக கேட்கணுன்னா பாலிட்டிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? சரி, அரசியல் பட்டப்படாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல்வாதி இருக்காங்க. நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை ஐடியாலஜி எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. ஸோ நமக்கு தெரியும் அது. ஆனால் இதை வெளிப்படையாக வந்து அரசியலில் வந்து தான் நல்லது பண்ணணும்னு கிடையாது. நிறைய அவென்யூஸ் இருக்குது. இப்போது காந்தி ஒரு அரசியல்வாதி தான், இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தார் அவர்? எந்த பதவி? அவர் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடென்ட் கிடையாது, நாட்டுக்கு சேவை பண்ணலையா? ரைட். அப்போ சேவை பண்ணணும் மனம் இருந்தால் பதவியோ ரைட் ஸோ அதிகாரமோ நமக்கு தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். ஓகே, நான் அதனால் அந்த மனம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார், நல்லது பண்ணுறதுக்கு மனசு இருந்தால் போதும். அந்த மனசு உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட அகாடமியிலேருந்து தேர்ச்சி பெற்று பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we are also wishing for it and thank you so much for the valuable time, sir. நன்றி.